ஸ்ரீ சுதர்சனா. பண்டரிபுரத்துல ஸ்ரீ பாண்டுரங்கன் சுவாமிய ரொம்ப ரொம்ப பூஜித்து வந்த ஒரு பக்தையோட கதையை இன்னைக்கு பார்க்க போறோம். ஜானாபாயின்றது அவங்களுடைய பெயர். அவங்க 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது பாண்டுரங்கன் கோவிலுக்கு வந்து ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்கான்னு இறைஞ்சி பாடி ரொம்ப கீர்த்தனைகள்லாம் தனக்கு தானே பாடினதை கேட்டு எல்லா மக்களும் அப்படியே மெய்மறந்து பாண்டுரங்கா விட்டலா விட்டலான்னு எல்லாரும் சொல்றபடி அந்த குழந்தை பாடித்து. அந்த சமயத்துல அங்க இருக்கிற மகான், அந்த ஊர்ல நாமதேவர்ன்ற மகான் இருந்தார். அவர் 100 கோடி அபங்கங்கள் கீர்த்தனைகள் பாண்டுரங்கன் மேல பாடி பாண்டுரங்கன் பக்தியை வளர்த்து வந்தாருங்க. அவர் அந்த குழந்தையை பார்த்து தன்னோட அகத்துக்கு அழைச்சின்னு வந்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிச்சார். அந்த குழந்தை ஜானாபாயின்றவங்க நாமதேவருக்கும் சுசுசை செஞ்சுண்டு பாண்டுரங்கன் கோவில்லையும் எவ்வளவு கைங்கரியம் செய்ய முடியுமோ செஞ்சுண்டு கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு கொஞ்ச காலம் கழிந்தது. ஒரு நாள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சுது. அந்த மழையில என்ன செய்யறதுன்னு தெரியாம அவளோட இடம்லாம் சின்ன சின்ன மண்ணு வீடு அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தது. அந்த சமயத்துல பாண்டுரங்கன் வந்து பட்டு பீதாம்பரத்தோட நகையோட வந்து கோவில்லேருந்து அந்த மூல விக்கிரகம்ன்ற அந்த சொரூபத்தோட வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்கிறார். அப்போ ஜானாபாய்க்கும் அந்த நாமதேவருக்கும் தெரிஞ்சிடுத்து, கிருஷ்ண பாண்டுரங்கனே வந்து நமக்கு விட்டலே வந்துட்டா, நமக்கு இப்படி எல்லாம் செய்யறாளேன்னு ஜானாபாய் வேக வேகமா போய் வெந்நீர் வச்சு அதுக்கு எல்லாத்தையும் சரி பண்றா. அப்ப பட்டு பீதாம்பரத்தெல்லாம் எல்லாத்தையும் அவர் சுவர் எழுப்பினோன்னு அந்த மண்ணை எல்லாம் அந்த பட்டு பீதாம்பரத்துல ஊந்துருது. உடனே அந்த விட்டல்நாதன் பாண்டுரங்கன் என்ன பண்றா, அந்த பட்டு பீதாம்பரம் நகை எல்லாத்தையும் ஜானாபாய் கிட்ட அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஜானாபாயோட கிழிசல் இது இன்னும் 2 துணி தான் இருக்கு, அந்த தோச்ச துணிய தானே அதை அணிஞ்சிண்டு இருக்காருப்போ. அந்த சமயத்துல ஜானாபாய் உள்ள போய் வெந்நீர் வச்சு கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் பாண்டுரங்கனுக்கு பண்ண முடியுமோ அந்த சிசுஷெல்லாம் பண்ணி அவரை தன்னோட மெத்தது என்ன பழைய துணியெல்லாம் போட்டிருக்கிற இடத்துல மெத்து மெத்துன்னு அதை சரி பண்ணி அதுல படுக்க வச்சு அவர் காலை பிடிச்சிண்டு தசாவதார சோஸ்திரம் எல்லாம் சொல்லி பாண்டுரங்கனை அமக்களமா பாடின்னு இருக்கா. மனசுக்குள்ள அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ காத்தால எழுந்தனோட சாதம் எல்லாம் பண்ணும்போது ராத்திரி இருக்கும்போது அந்த சாதம் பண்ணும்போது அந்த நாமதேவர் கிட்ட பாண்டுரங்கன் ஒரு வாய் சாதம் சாப்பிடுற. உடனே ஜானாபாய் பாரு நம்ம கிட்ட வருவானா கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கும் போது, ஜானா எனக்கும் ஒரு கவலம் கூட நீ சாப்பிடறது இல்லைன்னு கேட்டு ஒரு கவலம் ஒரு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறார் பாண்டுரங்கன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவரை காணும். அப்புறம் காத்தால எழுந்துக்கும் போது கோவில் திறக்கும் போது அர்ச்சகாலுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. என்னன்னா பாண்டுரங்கனோட பீதாம்பரத்தோட ஜகல சௌபாக்கியத்தோட அப்படி ஜெகஜோதியா இருக்கிற பெருமாள் ஒரு கந்தல் துணியை கட்டிண்டு நகை எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருக்கும் பயம். என்ன திருட வந்தானா பயந்து போயிட்டா. அப்ப அதுல இருக்கிற அர்ச்சகருக்கு புரிஞ்சு போயிடுது, இது தினம் ஜானாபாய் கட்டின்னு வந்த புடவையும் அந்த கந்தல் துணி தெரியறது அவருக்கு. உடனே இதோட விஷயம் என்ன தெரியுமா, ஏதோ நடந்திருக்கு, நம்ம ஜானாபாய் வீட்டுல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜானாபாய் வீட்டுக்கு போறாங்க எல்லாரும். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஓரத்துல பட்டு பீதாம்பரமும் அந்த நகையும் இருக்கு. உடனே எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லாருக்குமே நல்லது செஞ்சா பிடிக்காது இல்லையா, சில நிறைய பேர் அதுக்கு ஒரு எதிரியா இருப்பா இல்லையா, அவெல்லாம் சேர்ந்து இந்த ஜானாபாய் மேல குத்தம் சுமத்தி இவதான் இதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசனுக்கு அந்த விஷயம் போறது. அந்த அரசன் கிட்ட சொல்லும் போது அது எப்படி ஒரு பெருமாளோட அத்தனை நகையும் அதுவும் எடுத்துன்னு வர முடியும், அந்த பொண்ணை அழிச்சின்னு வந்து விசாரணை பண்ணலான்னு பண்ணும்போது அந்த ஜானாபாய எல்லாருக்கும் நடுவுல நிற்கும் போது அந்த ஜானாபாய் வந்து சொல்றா, விட்டலநாதா பாண்டுரங்கா உன்னோடைய கதி, உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் நானு சொல்லும் போது அந்த கழுவு மரத்துலன்றதுல ஒரு கழுவு மரத்துல ஏத்துறதுக்கு எல்லாரும் தயார் பண்ணிடுறா. சரி இனிமே இவ ஒத்துக்கல, நான் நிரபராதின்னு தான் சொல்றா. அப்ப கடைசி வரைக்கும் அவ பாண்டுரங்கன் தான் பாண்டுரங்கனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது யாரும் அதை நம்பல. உன் வீட்டுல இந்த விஷயம் எல்லாம் இருந்தது, நகை இருந்தது, பட்டு பீதாம்பரம் இருந்தது, அதனால நீ தான் அதை எடுத்துன்னு வந்திருக்கன்னு சொல்லி எல்லாரும் பழி சுமத்தி வைக்கும் போது இவ என்ன பண்றா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு பெருசா ஒரு ஸ்மரணை பண்ணி பிரார்த்தனை பண்ணி
ஒரேடியா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லும்போது அந்த கழுவு மரம் பத்தி எரிய ஆரம்பிச்சுடுறது. அப்ப எல்லா ஜனங்களும் மெய் மறந்து மயக்கம் மாறும்படி ஆயிடுறா. என்னது இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லும்போது பாண்டுரங்கன் நேரம் வந்து ஜானாபாயை கட்டி தழுவிண்டு, உன்னோட பக்தியை எல்லாருக்கும் தெரிய வைக்கதான் இந்த சோதனை பண்ணேன், நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லிட்டு என்ன பாடிண்டே இரு சரியா அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறார். இதுதான் ஜானாபாயோட கதை. இந்த கதையை கேட்டாலும் இத சொல்றவாளை பார்த்தாலும் அவ்வளோ நல்லது. பாண்டுரங்கனோட விசேஷத்தை சொல்லி சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு பெரிய சிரேஷ்டமானது. அதனால எல்லாரும் இந்த கதையை கேட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்தியை நினைச்சுண்டு, அந்த அளவு பக்தி இல்லைனாலும் சின்ன பக்தியான நம்ம நினைக்கிறபடி இருக்கணும். லோகம் சேமார்த்தமா இருக்கணும்.